சிரியாவில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயம் இஸ்லாமிய தேச அமைப்பு ஐஎஸ் சேர்ந்த பயங்கரவாதி நடத்திய தற்கொலை தாக்குதலில் 25 பேர் உயிரிழந்தனர். இது குறித்து அந்த நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சகத்தை மேற்கோள் காட்டி அரசுக்கு சொந்தமான சனா செய்தி நிறுவனம் வெளியிட்டதாவது: தலைநகர் டமாஸ்கஸில் புறநகர் பகுதியான வெயிலாவில் புனித எலியாஸ் தேவாலயம் செயல்பட்டு வருகிறது. இங்கு அந்த தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அங்கு வந்த ஐஎஸ் பயங்கரவாதி அங்கிருந்தவர்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார். அத்துடன் தனது உடலில் மறைத்து வைத்திருந்த வெடிகுண்டை அவர் வெடிக்க செய்து இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது விபத்து அல்ல, படுகொலை. இதில் 25 பேர் உயிரிழந்தனர், 63 பேர் காயமடைந்தனர் என்று செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளன. சிரியாவில் நடைபெற்று வரும் உள் மோதல்களை கண்காணித்து வரும் பிரிட்டனை தளமாக கொண்ட சிரிய மனித உரிமை கண்காணிப்பு அமைப்பு கூறுகையில், இந்த தாக்குதலில் சுமார் 19 பேர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர் என்று தெரிவித்துள்ளது. ஆனால் துல்லியமான எண்ணிக்கைகளை அது வெளியிடவில்லை. உயிரிழந்தவர்களில் சில குழந்தைகளும் அடங்குவர் என்பது வருத்தத்திற்குரிய செய்தியாகும். இந்த தாக்குதலுக்கு உடனடியாக எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. எனினும் இதில் இஸ்லாமிய தேச அமைப்பான ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புக்கு தொடர்பு இருப்பது பூர்வாங்க விசாரணையில் தெரியவந்ததாக உள்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் நூருதீன் அல்-மாபா அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளனர். வழிபாட்டு தலங்களில் பாதுகாப்புக்கு தங்களது அரசு முக்கியத்துவம் அளிப்பதாகவும், ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பு பதவியில் இருந்து அகற்றப்பட்ட முன்னாள் அதிபர் அல் அசாத்துக்கு ஆதரவான படையினரும் இதுபோன்ற தாக்குதல்கள் மூலம் நாட்டின் நிலைத்தன்மையை குலைக்க முயல்வதாக அவர் குற்றம் சாட்டினார். இந்த தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள தகவல் துறை அமைச்சர் அம்சா முஸ்தபா, மக்களை ஒருங்கிணைக்கும் மாண்புகளுக்கு இத்தகைய கோழைத்தனமான செயல் எதிரானவை. இந்த தாக்குதல்களை கண்டு சிரியாவில் அனைத்து பிரிவு மக்களும் சம உரிமை அளிக்கும்படி உறுதிப்பாட்டில் இருந்து பின்வாங்க மாட்டோம் என்று எக்ஸ் தளத்தில் உறுதியளித்துள்ளார். சிரியா உள்நாட்டு போரில் அப்போதைய அதிபர் அல் அசாத் தலைமையிலான படையினர் கிளர்ச்சி படையினருடன் மோதலில் ஈடுபட்டு ஐஎஸ் பயங்கரவாதிகள் சிரியாவிலும் ஈராக்கிலும் கணிசமான பகுதிகளை கைப்பற்றினர். பின்னர் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா உதவியுடன் அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டனர்.